ഓയ് എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ? കാഫി കളിച്ചു, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളഞ്ഞു, റൂമിലേക്ക് കുളിച്ച് റെഡിയായി. അവിടെ 4 o'clock മീറ്റിംഗ് ഉണ്ട്. ഞാൻ ഒരു 3:30 ഇവിടെ ഇരുന്ന് ചെല്ലാം. മിസ് യു, ലവ് യു, ஹாப்பி ஓணம் விஷஸ் என்ற பாரியா. தலைக்கு தில்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்த குரேஷியோட வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னா, குக்கு வித் கோமாளியில் செஃப்பாக இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருக்கு முன்னாடி காஸ்டியூம் டிசைனராக இருந்த ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கும் இருக்கிற சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாதம்பட்டி தன்னை ஏமாத்திட்டாரு, தன்னுடைய வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரைக்கும் ஜாய் கிறிஸ்டல்லா கொடுத்து பார்த்தாங்க. அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட இருந்து வரதுனால அவங்களுக்கான ஒரு பிரைவேட் வீடியோவை சில நாட்களுக்கு முன்னாடி அதையும் சோஷியல் மீடியாவில் போட்டு பார்த்தாங்க. இருந்தாலும் ரங்கராஜ் அதுக்கான எந்த ஒரு ரிப்ளையோ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் தான் உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் பண்ணணும், அதுலேயும் எப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு ஓணம் விஷஸ் சொல்லணும், எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றத மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா ஸ்டைலில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் வீடியோவில் ரங்கராஜ் எப்படி பேசியிருந்தாரோ அதுக்கேற்ற மாதிரியே அதை இமிட்டேட் பண்ணி கிண்டல் பண்ணி குரேஷியும் மலையாளத்தில் பேசி இப்படி ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இதை போட்டோடனே அவருடைய வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான தில்லு தான், எப்படி அழகாக இதை இமிட்டேட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு மக்கள் பேசிட்டு வராங்க. அதுலேயும் ரங்கராஜுக்கு ஆப்போசிட்டப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் குரேஷியோட இந்த வீடியோவை டேக் பண்ணி மாதம்பட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் ரொமான்ஸ் பத்தலடா, நீ 2 weeks எங்கிட்ட ட்ரைனிங் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக குரேஷியும் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பார்க்கும்போது குரேஷியே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த ஷோவில் சொல்லிகிட்டே இருப்பார் ரங்கராஜ். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளாடி பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கும் அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குரேஷி எவ்வளோதான் இமிட்டேட் பண்ணி அதை போட்டாலும் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், நான் என் பாட்டுக்கு என் வேலையை தான் பண்ணிட்டு இருப்பேன், நீ எதையாவது பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு தோணணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு ரிப்ளையை போட்டிருக்காரு போல். அதுலேயும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஈமோஜியும் போட்டு விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது இது ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு ஒரு செருப்படியாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. இவங்க 2 பேரோட, அதாவது குரேஷிக்கும் ரங்கராஜுக்கு இருக்கிற பாண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து சிரித்தவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.